தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், மணிவண்ணன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவான திரைப்படம் மதகஜராஜா. இந்த படம் கடந்த 2013ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்படுவதாக இருந்தது. அதன் பின்னர் சில காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. அப்படியான நிலையில் படம் வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நடிகர் விஷால் உடல்நலக்குறைவாக காணப்பட்டார். அவரது கைகள் மிகவும் நடுங்கியதால் அவருக்கு என்ன பிரச்சனை என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் விச்சு விஸ்வநாத் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் என்றெல்லாம் காரணம் சொல்லப்பட்டது. இந்த காரணங்கள் ஒருபுறம் இருக்க, விஷாலின் இந்த நிலைக்கு காரணம் அவருக்கு இருந்த தகாத பழக்கங்கள் எனவும் ஒரு பேச்சு வேகமாக பரவி வருகிறது. இப்படியான நிலையில் விஷாலை பார்த்ததும் அவரது நெருங்கிய நண்பரான ஆர்யா விஷாலை சரி செய்வதுதான் ஒரே வேலை என தனது மற்ற பணிகளை விட்டுவிட்டு விஷாலை முழுவதுமாக சரி செய்வதை நோக்கம் என தனது நண்பர்கள் அனைவரையும் வரவழைத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. இப்போது நடிகர் விச்சு விஸ்வநாத் நடிகர் விஷாலின் உடல்நிலை குறித்து பேசுகையில், நடிகர் விஷாலுக்கு குளிர்காய்ச்சல் தான். அப்படி இருந்தும் இந்த படத்தின் ப்ரமோஷனில் அவர் கலந்து கொள்ள காரணமே அவருக்கு இந்த படத்தின் மீது இருந்த நம்பிக்கை. பலரும் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நடிகர் என்பதால் அவரிடம் நாங்கள் தெரியப்படுத்தினோம். ஆனால் அவர்தான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என தெரிவித்தார். நாமே சில நாட்களில் உடல்நிலை சரியில்லை என்றாலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றோம் இல்லையா? அதுபோலத்தான் விஷால் அன்றைக்கு கலந்து கொண்டார். அவர் படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சிதான். முதலில் அவரின் உடல்நிலையை பார்த்துவிட்டு நாங்கள் வேண்டாம் என கூறினோம். ஆனால் அவர் கட்டாயம் கலந்து கொள்வேன் என கூறும்போது தடுக்க முடியுமா? இப்போது அவருக்கு காய்ச்சல் குறைந்து விட்டது. உடல்நிலை சீராகி கொண்டு உள்ளது. விரைவில் முழுவதுமாக சரியாவார். யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் உண்மையே கிடையாது. விஷாலுக்கு வந்தது போல் காய்ச்சல் அனைவருக்குமே வரும் தானே என பேசியுள்ளார். இவரது பேச்சு தற்போது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.